ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு பெரிய பவர் பேங்க் தேடுறவங்களுக்கு தான் அகாரோல இருந்து இந்த 20,000 mAh ஒரு பெரிய பவர் பேங்கை நான் கொண்டு வந்திருக்கேன். இது வழக்கமான ப்ரமோஷன் வீடியோவா இருக்காது. இதோட ஸ்பெக் டேட்டா மட்டும் இல்லாம ஆக்சுவல் டெஸ்டிங் ரிசல்ட்டோட இந்த பவர் பேங்க் யாருக்கு செட் ஆகும் செட் ஆகாது அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணதும் இதுல உங்களுக்கு ஒரு பவர் பேங்க் கிடைச்சிரும். இது இல்லாம ஒரு டைப் A to டைப் C கேபிள் கொடுத்திருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பவர் பேங்கோட டிசைனை பத்தி பார்க்கும்போது இதுல உங்களுக்கு 20,000 mAh லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதோட ஓவரால் வெயிட் அரௌண்ட் 418 கிராம் இருந்தாலும் உங்களால பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போகலாம். ஆனா ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, ரொம்ப டைட்டான பாக்கெட்ல வச்சுலாம் எடுத்துட்டு போகாதீங்க, அது நல்லது கிடையாது. அதே போல ரொம்ப லூஸான பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போகாதீங்க, பேண்ட் கலரும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. அப்புறம் அகைன் இதோட டிசைனை பத்தி பேசும்போது ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். இங்க உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ்ல ஒரு பிளாஸ்டிக் கொடுத்திருக்காங்க. ஓவரால் பில்ட் குவாலிட்டி டீசென்ட்டா கொடுத்திருக்காங்க. அப்புறம் ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் பட்டன் சிங்கிள் பிரஸ்ல ஆன் பண்ண முடியும், டபுள் பிரஸ் பண்ணா ஆஃப் பண்ணவும் முடியும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த LED டிஸ்ப்ளே இருக்குல்ல, இத வச்சு உங்களோட சார்ஜிங் எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்க முடியும். இதுல டாப்ல உங்களுக்கு 4 போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த மைக்ரோ USB அண்ட் டைப் C மூலமா இந்த பவர் பேங்கை ஈஸியா 20 வாட்ல இருந்து 18 வாட் வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இந்த டைப் C அண்ட் 2 டைப் A மூலமா 3 டிவைஸை ஒரே டைம்ல சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுல இந்த டைப் A அப்படின்றது 22.5 வாட் வரையும் சப்போர்ட் பண்ணுது. இந்த டைப் C வழியா மேக்ஸிமம் 20 வாட் வரையுமான அவுட் எடுத்துக்க முடியும். இங்க உங்களுக்கு QC அண்ட் PD சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த பவர் பேங்க் வச்சு நான் மோட்டோ, ரியல்மி, ஓப்போ, நத்திங், போக்கோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்மார்ட் போனை நான் செக் பண்ணி பார்க்கும்போது மேக்ஸிமம் 18 வாட் வரையுமான அவுட்புட்ல எல்லா போனுமே சார்ஜ் ஆகுது. அது மட்டும் இல்லாம இந்த பவர் பேங்க் வந்து மேக்ஸிமம் ஒரு 300 சைக்கிள் வரையும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பவர் பேங்கோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்றதுக்காக இந்த USB டெஸ்டரை வாங்கியிருக்கேன். இப்போ இந்த USB டெஸ்டரை ஒரு டைப் C போர்ட் வழியா கனெக்ட் பண்ணி 67 வாட் சார்ஜர்ல இந்த பவர் பேங்கை 0 to 100% சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 5 மணி நேரம் 19 நிமிஷத்துல 20,000 mAh ஃபுல்லா சார்ஜ் பண்ணிடுச்சு. இதுல உங்களுக்கு ஒரு 50% அப்படின்றது கொஞ்சம் வேகமாவே சார்ஜ் ஆகுது. அதுக்கு பின்னாடி ரொம்பவே ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகுது. இருந்தாலும் 20,000 mAhக்கு 5 மணி நேரம் அப்படின்றது ஒரு நல்ல சார்ஜிங் ஸ்பீடா தான் தெரியுது. ஓகே, இப்போ இந்த 3 போர்ட் வழியா மற்ற டிவைஸை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு போர்ட்லயும் இருக்கிற மேக்ஸிமம் அவுட்புட் ஒரு 18 வாட் வரைக்கும் இருந்துச்சு. இந்த பவர் பேங்க் மூலமா இந்த ஓப்போ K13 7000 mAhக்கான பேட்டரியை சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது 1 மணி நேரம் 59 நிமிஷத்திலேயே ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருது. சோ இந்த கெபாசிட்டியை வச்சு பார்க்கும்போது இந்த பவர் பேங்க் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது. இந்த ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்மார்ட் போன் நான் டோட்டலா செக் பண்ணியிருந்தேன். இதுல எந்த ஸ்மார்ட் போனுக்கு எவ்வளவு கெபாசிட்டி எவ்வளவு நேரத்துல சார்ஜ் பண்ணி முடிக்குது அப்படின்ற டெஸ்டிங் ரிசல்ட்டை இங்க நான் மென்ஷன் பண்ணிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பவர் பேங்கை வச்சு ஆண்ட்ராய்டு, ஐபோன் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம TWS, நெக் பேண்ட் இந்த மாதிரி விஷயத்தையும் ஈஸியா சார்ஜ் பண்ண முடியும். அடுத்ததா இந்த 20,000 mAh ரியல் டைம்ல எவ்வளவு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு செக் பண்றதுக்காக 2 டிஃபரண்ட் டிஸ்சார்ஜ் சைக்கிளை நான் செக் பண்ணியிருந்தேன். இதுல ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 3 ஸ்மார்ட் போனை நான் செக் பண்ணியிருந்தேன். இது மூலமா வர ரிசல்ட்டை நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இதை வச்சு நான் செக் பண்ணி முடிக்கும் போது ஒரு 15,000 mAh அவுட்புட்டை எனக்கு இந்த பவர் பேங்க் வழியா கொடுத்திருந்தது. இது கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு 75% எஃபிஷியன்சியை கொடுக்குது. இதே செகண்ட் டிஸ்சார்ஜ் சைக்கிள்ல நான் செக் பண்ணும்போது 79% வரையுமான எஃபிஷியன்சி இந்த பவர் பேங்க் வழியா எனக்கு கிடைச்சிச்சு. சோ இங்க 75ல இருந்து 79% அவுட்புட் அப்படின்றது இந்த பவர் பேங்க்குக்கு ஒரு நல்ல அவுட்புட் மாதிரி தான் தெரியுது. சோ கண்டிப்பா இந்த பவர் பேங்க் வந்து நிறைய டிராவல் பண்றவங்களுக்கும் வீட்ல, காலேஜ்ல, ஆபீஸ்ல யூஸ் பண்றவங்களுக்கும் செட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. இது மட்டும் இல்லாம இதுல ஓவர் வோல்டேஜ், ஓவர் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனும் கொடுத்திருக்காங்க. இதோட சேர்த்து 1 இயர்க்கான வாரண்டியும் கொடுத்திருக்காங்க. இதோட ஃபைனல் பிரைஸ்னு பார்க்கும்போது 1299 ரூபாய்க்கு லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த பவர் பேங்க் வேணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் நிறைய கண்டென்ட் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேஜையும் விசிட் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.